பிரபஞ்சமும் நம்ம மனசும் ஒன்று தான்ன்றது, நம்மளும் ஒன்று தான்றது நம்ம இப்போ பார்க்கலாம். பிரபஞ்சம் எப்படி உருவாயிருக்கோன்றத பார்த்துக்கிறோம். நம்ம அப்சல்யூட் எனர்ஜி ஒன்று இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரி. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுலேருந்து ஒரு எண்ணம் எழுந்து வருது, தான்ன்ற எண்ணம் எழுந்து வரப்போ அது கரண்ட் ஆகுது. அதை அதாவது அந்த ஹோல்னஸ்லேருந்து ஒன்று பிரிஞ்சு வரப்போ கரண்ட் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேருந்து ஒரு டைரெக்ஷன் ஃபார்ம் ஆகிறப்போ கரண்ட் ஆகுது. அது இதனோட பாத்து இது சூழ்ந்து அழுத்துறதுனால தீர்மானிக்கப்படுது. இதுக்குன்னு ஒரு பாத்தில் டைரெக்ஷனில் சுருண்டு ஒரு மாதம் ஆகுதுன்றதை பார்த்துக்கோம். அப்படி ஆகிற மாதம் சப்பாட்டமிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஆகி, அதுக்கு முன்னாடி காத் பார்ட்டிகல்ஸ் ஆகுது, சப்பாட்டமிக் பார்ட்டிகல்ஸ் ஆகி எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் ஆகி ஒரு ஆட்டம் ஆகிறப்போ ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் ஆட்டம் ஃபார்ம் ஆகுது. பிரபஞ்சத்தினோட வரலாறுல சொல்கிறப்போ அப்புறம் 2 ஹைட்ரஜன் சேர்ந்து ஹீலியம் ஃபார்ம் ஆகுது. இதுதான் சன்ன்றது நமக்கு தெரியுது. நம்மளோட இதுக்கப்புறம் என்ன கண்டினியூ ஆகுது, பிளானட்ஸ் எல்லாம் வருது. அந்த பிளானட்ஸில் அதனோட எல்லா மேக்னெட்டிக் ஃபீல்டும் அட்மாஸ்பியரை கொடுக்குது. எர்த்தில் நம்ம ஃபார்ம் ஆகிருக்கோம், நம்ம பல உயிர்களை வாழ்ந்துட்டுருக்கோன்றதுலாம் நமக்கு புரியுது. இதே மாதிரி நமக்குள்ளே இருந்து ஒரு எண்ணம் வருது, ஒரு சின்ன அசைவு. நம்ம அமைதியான தன்மையிலேருந்து தேவையான உணர்வுலேருந்து ஒரு டிவேட் ஆகிறோம். அதில் நம்மளோட இருப்பு அழுத்துறப்போ அந்த தேவையான உணர்வுக்கு நம்ம செய்கிற முயற்சியை ஒரு செய்கிறதுக்கான விஷயமா நிறைய இந்த காட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி உடம்புல நிறைய இருக்கிற விஷயங்கள் ஒன்று சேர்ந்து நிறைய கெமிக்கல்ஸ் ஒன்று சேர்ந்து ஒரு கெமிக்கலை ஃபார்ம் பண்ணுது. அந்த கெமிக்கல் ஒரே கெமிக்கல் பல மூலப்பொருள் ஒன்று சேர்ந்து அடுத்த கெமிக்கல் ஃபார்ம் ஆகுது. இந்த உருவாக்குறதுனுடைய என்வரான்மெண்ட் பல விஷயங்கள், அதாவது இதிலேயே வெளிச்சம் அழுத்தமெல்லாம் உருவாகுது, சூரியனுக்குலாம் தெரியுது. அந்த வெளிச்சத்தின் அழுத்தத்துலேயும் பல எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகி ஒரு சூரிய குடும்பத்தையே ஸ்டார்ட் பண்ணதுன்னு தெரியுது. அப்போது அந்த மாதிரி ஒரு தாட் ரொம்ப கொஞ்சம் வலுவாகிறப்போ இந்த தாட்டிற்கு ஹைட்ரஜன் அப்படியே 2 ஹைட்ரஜன்ஸ் அந்த ஹீலியம் ஆகிடாது. நமக்கு தெரியும் ஒரு ஸ்பெர்ம் ஒரு எக்கு கூட சேருதுன்னு உருவாகுதுன்னு தெரியும் இந்த 2 மாதிரி. ஆனால் ஒரே ஸ்பெர்ம் இருந்தால் கருவுறுதல் நடக்குமானா அதுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் தேவைப்படுது. அதுக்கப்புறம் தான் கருவுறுதல் நடக்குது. ஒரு டென்சிட்டி தேவைப்படுது. அதே மாதிரி ஹைட்ரஜன் அணுவோட டென்சிட்டி ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு இவ்வளோ இருக்கிறப்போ இந்த ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி நம்ம உணர்வுலேருந்து வெளியில் வந்த விஷயங்கள், அந்த உணர்வு அவ்வளோ தெளிவாகி, நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த உணர்வு அவ்வளோ தெளிவாகி ஒரு எண்ணமாக வெளிப்படுறப்போ அந்த எண்ணத்தின் தொகுப்பில் அதுக்கு தேவையான அழுத்தத்தில் அந்த டென்சிட்டியில் ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகும். ஒரு தீப்பொறி மாதிரி அந்த சிந்தனை இருந்து பல உற்பத்தி ஆகி, பல மெட்டல்ஸ் எப்படி உற்பத்தி ஆகி, பல பிளானட்ஸ் உற்பத்தி ஆகுது. அதனோட இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்புலையும் பல கெமிக்கல்ஸ் உருவாகி அதனோட ஒரு பிளேஸில் போய் செயல்பட்டு ஒரு முக்கியமான சக்கராக்கு அதுக்கான லிங்க் கொடுத்து அது மூலமாக பல விஷயங்கள், பல சிந்தனைகள், பல செயல்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள், அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான வெளியில் இருந்த வாய்ப்புகள், அப்புறம் இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கப்புறம் அதனோட பலன்களுக்கான வாய்ப்புகள், அது கூட மறுபடியும் நம்ம ரியாக்ட் பண்ணுறது, அதனோட டைரெக்ஷன் மாற்றுறதுக்கான சிந்தனைகள், வாய்ப்புகளும் தொடர்ந்து போகிற மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குறதும் அதே மாதிரி தான் நம்ம மனசுலேருந்து ஒரு எண்ணம் இயங்குறப்போ அது செயல் கொண்டு வரப்போ நம்ம இயங்குறதையும் கம்பேர் பண்ண முடியுது. ஒரே பேட்டர்ன் இருக்குன்னு தெரிஞ்சுது. இப்போதைக்கு இவ்வளோ தான் தெரிஞ்சிருக்கு. இது இவ்வளோ தான் கிடையாது, இன்னும் நிறைய இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னு புரியுது. அப்போ நம்ம பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கலாம், நம்மளையும் புரிஞ்சுக்கலாம். நம்ம எப்படி எண்ணம் உருவாகுது, அது எப்படி செயல்படுறது, அது எப்படி உடம்புல இந்த விஷயம் ஹைட்ரஜன் இருக்குது பீரியாடிக் டேபிளாக எப்படி மாறிச்சோ, இந்த பிளானட்ஸாக எப்படி மாறிச்சோ, அந்த பிளானட்ஸ்லேருந்து எழுந்து வந்த 6 இருக்க உயிராக, 5 பூதங்கள் 6 இருக்க உயிராக எப்படி மாறிச்சோ, அதே மாதிரி தான் நம்ம எழுந்து வந்த எண்ணம் செயலாகவும் விளைவாகவும் பிஹேவியராகவும் மாறுதுன்றதை நம்ம பார்க்க முடியும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இதை கண்டினியூ பண்ண முடியாது, அந்த கற்பனையை கண்டினியூ பண்ணுங்கள். நன்றி.